ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டெமோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓவில் டுடே டெமோ வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். டெலிகிராம்குள்ளே போய்க்கோங்க. அங்கே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுக்குள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரோம் ஆப்குள்ளே போகிறோம். க்ரோம் ஆப்பில் போயிட்டு ஹிஸ்ட்ரி டேப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஆல் டைம் கொடுத்து ஹிஸ்ட்ரி டேப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. டேபும் அதே மாதிரி எல்லா டேபும் கிளியர் பண்ணிவிட்டு நியூ டேப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம டேஷ்பேட்குள்ளே போக போகிறோம். நமக்கு இன்றைக்கி தான் டாஸ்க் ஓப்பன் ஃபிஃப்த்து டேட்டுக்கு இன்றைக்கி நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம். டுடே டாஸ்க்குள்ளே போகிறோம். ஸ்டெப் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதுபடி தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது கோ டு கூகுள் க்ரோம். நம்ம கூகுள் க்ரோமில் தான் இருக்கோம். இப்போது செகண்ட் ஸ்டெப்பு அமேசானை சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அமேசான் இங்கே ஒரு நியூ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணோன்னா செகண்ட் டேப் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம அமேசான் அப்படின்னு சர்ச் பண்ண போகிறோம். அமேசான். இப்போது செகண்ட் ஸ்டெப் இதில் லிங்க் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கை டச் பண்ணுறோம். இப்போ இந்த அமேசானுக்குள்ளே போயிட்டோம். வெப்சைட்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம எனி ஒன் ப்ராடக்ட் இங்கே நம்மளை எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃப்ரிட்ஜ் பற்றி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன். எனி ஒன் ஃப்ரிட்ஜு, ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராடக்டோடைய யூஆர்எல் இங்கே மேலே டாப்பில் amazon.in whirlpool அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த whirlpoolோட லிங்க்கு பார்த்திங்களா இங்கே காட்டுது. இந்த லிங்க்கை நம்ம இப்படி அமுத்தி பிடிச்சி காப்பி பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னா பேக் இந்த டேப் 2 ஓப்பன் ஆகிருக்குல்ல. இப்போ ஃபஸ்ட்டு டேப்குள்ளே போயிட்டு அங்கே யூஆர்எல் காப்பி பண்ணிட்டோம். இப்போது அடுத்த ஸ்டெப் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே சப்மிட் பண்ணோன்னா அதோ இங்கே யூஆர்எல்னு இருக்குது பார்த்திங்களா, இங்கே சப்மிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி டைட்டில் கொடுக்கணும். நம்ம எங்கே போய் வெப்சைட் எடுத்துகிட்டு வந்தோம்னா அமேசானில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் அமேசான் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சூஸ் டைப்பில் வெப்சைட்டுக்குள்ளே போய் எடுத்ததால் வெப்சைட் கொடுத்துக்கிறோம். இப்போ அங்கே காப்பி பண்ண யூஆர்எல்லை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்படியே பேஸ்ட் பண்ணாதீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. நம்ம அங்கே காப்பி பண்ண யூஆர்எல் இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டுடே டாஸ்க் முடிஞ்சது. இதை பார்த்திங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி பண்ணதால் இன்னையிலேருந்து நெக்ஸ்ட்டு 3rd டே தான் நம்மளால் அடுத்த ஒர்க் பண்ண முடியும். எல்லோரும் கவனமாக இதே மாதிரி ஒர்க் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். டேஷ்பேட்குள்ளே போனோன்னா இங்கேயே தெரியும். இதோ டாஸ்க் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. பே அவுட் ஹிஸ்ட்ரிலையும் காமிப்பாங்க. அதோ மை டாஸ்க்கு ₹5 இன்றைக்கி தேதிக்கு ஆட் ஆகிருக்கு 95. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. Okay friends, thank you for watching my video.